அவரை கூப்பிடலாமா? நீ என்ன வேணா சொல்லு, அவன் வரமாட்டான். இன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ணலாம்னு இருக்கோம், வரீங்களா? ஏன் ப்ரோ, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கா உங்களுக்கு? துணி துவைக்கணும். ப்ரோ, உண்மையிலே துணி துவைக்க போகிறீங்களா இல்லை வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? நானா? சரி, இன்னைக்கு பரவாயில்ல. நாளைக்கு அமிர்தா பர்த்டே. வரலன்னா என்னான்னு உனக்கே தெரியும். அந்த பர்த்டே பார்ட்டியில் நடந்ததை நினச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்ததில் வழி மாறி எங்கேயோ போயிட்டேன். டேய், வீட்டில் தான் இருக்கான். ஆமாண்ணே, வீட்டில் தான் இருக்கான். நிறுத்துடா அவனை. விட்டுருங்க யாரா நீ? விட்டுருண்ணா ஏய், ப்ளீஸ் நான் சாவியை விட்டுருங்க. போடுங்கடா. எந்த ஏரியாடா நீ? வேறு ஏரியாண்ணா. சரி, நீ பைக்கை கொடுத்துரு. அண்ணா விட்டுருண்ணா கிளம்பிடுறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. போட் டெஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். டேய், கொலை பண்ண போகிறோம்டா. வண்டி தேவைப்படும். 3 பேர் இந்த வண்டியில் போக முடியாதுண்ணா. நான் கிளம்புறேண்ணா, விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா. டேய், இறங்குடா. அக்கம் மேலே பேசுங்க. டேய், சொல்லிட்டே இருக்கேன், நின்றா. டேய், வண்டிடுறா. டேய், என்னடா? என்ன 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 தப்பு கொடுக்குறியா? என்னடா? வேணாம் விட்டுருங்க, அப்படியே போயிடுறேன். டேய், என்னடா? டேய், என்னடா சுட்டுட்ட? டேய்.
விடிஞ்சா அவனுக்கு செத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்ட போகிறேன். ஷோ, ஏன் இப்படி பண்ணேன்? பேசாமல் நானே போய் சரண்டர் ஆயிடுவா, இல்லை ஓடிடுவா, உண்மையை சொல்லிடுவா. எது பண்ணாலும் விடிஞ்சா போலீஸ்கிட்ட மாட்டிப்பேன்னு தெரிஞ்சுது. வேறு வழி இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை. ஏன் இப்படி பண்ண? நீ பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா? ஏய், அவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கவே இல்லை? உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன, நேற்று நான் உன் ஃபோன் எடுக்காததுக்காண்டி பழி வாங்குறியா? நான் சத்தியமாக சொல்கிறேன்ல, எனக்கு நேற்று ஆஃபீஸில் ஏதோ சரியா? என் பர்த்டேக்கு இன்னும் 1 வீக் கூட இல்லை, சரியா? நானும் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? உண்மையிலே ஒர்க்கு, புரிஞ்சுக்கோ. உனக்கு என்னப்பா, நான் உண்மையான தங்கச்சி. விட்டா பேசிக்கிட்டே இன்னொரு வாட்டி எப்படி பேசாத. நம்ம அப்பன் பண்ண தப்பு எல்லா அளவையும் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். இன்றைக்கி பாரு, யார்கிட்டருந்து ஓடுறோம்னு தெரியாமல் நீ ஒரு வீட்டில், நான் ஒரு வீட்டில். ஆனால் நீ என் தங்கச்சின்னு தெரிஞ்ச உனக்கு தான் பிரச்சனை. கொஞ்ச நாள் இதெல்லாம் மாறுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். உனக்கு புரியுதுல? அநேகமாக உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி விடு, இப்போ நான் மட்டும்தான் போய் தனியாக அந்த கிளி புரோட்டாவை சாப்பிடணுமா? டே, இப்போ மட்டும் கத்துதா அந்த பள்ளி, அப்போது பசிக்குது. சரி, நம்ம அப்படியே வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உனக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோமா? நாங்கள் ரேராக தான் பார்த்துப்போம், ஆனால் பார்க்குற அன்றைக்கும் சண்டை வந்துடும். எங்கே போயிருந்தேன்? ஃப்ரெண்டு காலேஜ் விஷயமா வெளியே போயிருந்தேன். ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஆனால் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் நாள் முடிவில் அவள் சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கான்றதை உறுதி செய்கிறதுக்காண்டி சாரி. நானும் சாரி. இதெல்லாம் நீ சாரி கேட்குற வைக்கிறக்காண்டி தானே இவ்வளோ பண்ணுவேன், தெரியும்டா. அப்புறம் என்ன, இன்னைக்கு இன்டர்வியூவும் புதுசா? உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சது தானே. நேற்று அந்த 2 பேரும் இங்கே தான் பார்த்தேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவள் பண்ண ஒரே தப்பு இதை என்கிட்ட வந்து மறைச்சது. வேமா நட. நீ இதெல்லாம் கண்டுக்காத, உங்கள் அண்ணன்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நாளையிலேருந்து உனக்கு ஆட்டோ பார்க்குறோம். ஆட்டோலாம் இருக்கு. அவள் பர்த்டே அன்னைக்கு எனக்கு இருந்த இன்டர்வியூ குப்பையில் தூக்கி போட்டு நான் அவள் கூட இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ, ஹாப்பி பர்த்டே.
பேசலாமா? என்ன பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஏய் யார் நீ? எப்படி என்ன இந்த ஃபோட்டோ delete பண்ணு ஃபர்ஸ்ட்டு. டெலீட் பண்ணுமா? அப்போ ஒரு டீல் பேசலாமா? இரு நான் போலீஸ் கால் பண்ணுறேன். நீ யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணு. நான் ஒரு தட்டுன்னு வச்சுக்கோவேன், தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஆம்பளை உன தான் ரசிப்பான். ஹே ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுற? delete பண்ணு ஃபர்ஸ்ட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை அதெல்லாம் முடியாது. ஏ ப்ளீஸ் delete பண்ணு. என்னடா இன்னும் பேசிட்டே இருக்க? ஏ விடு ஃபர்ஸ்ட்டு. விடு. ஏறா உள்ள. விடு. விடு. விடு என்ன? டேய் வண்டி ஏறா. காலையிலேருந்து அவகிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் போகல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பயத்தை நான் உணர்ந்தேன். என்னை துரத்திக்கிட்டு இருக்க அந்த பயம். டேய் மச்சி டேய் மச்சி ஏதாவது தெரிஞ்சுதாடா? இல்லை தேடிக்கிட்டு தான்டா இருக்கோம், என்னன்னு தெரியல. மாமா ஃப்ரெண்டு எஸ்ஐயா இருக்காப்புல, அன்அஃபிஷியலாக தேட சொல்கிறோம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கிடச்சிருவா. நானும் தேடி பார்த்தேன் மச்சி. ஒன்றும் ஆயிருக்காது, ஃபீல் பண்ணாத, கிடச்சிருவா. என் மேலே எது கோவமான அவளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ தேவையில்லாமல் யோசிச்சுக்க இருக்காத. சாப்பிட்டியா நீ எந்திரி வா, எந்திரி. சொல்லுங்க மாமா, என்ன சொல்கிறீங்க? இதை நான் எப்படி சொல்லுவேன் அவன்கிட்ட? ஏதாவது தெரிஞ்சா? மச்சி மாமாட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. என் அப்பா அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் இவளை பத்திரமா பாதுகாத்து இவள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட அவளை சேர்த்துலான்னு நினச்சேன்.
அதுக்குள்ள சொன்னாங்க ஏதோ ஒரு 3 பேர் என் தங்கச்சியை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆற்று பாலத்துலேருந்து அவளை கீழே தூக்கி போட்டேன். அவள் துடிக்க செத்துருக்கா. இதை கேட்டோடனே அன்னைக்கே செத்துடலான் இருந்துச்சு எனக்கு. நான் வாழ்கிறதே அர்த்தம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நான் உயிரோடு இருக்கிறதே கேவலம்னு தோணுச்சு. ஆனால் இதை பண்ண அந்த 3 எங்கேயோ சந்தோஷமா அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு. அதனால் நிதானமாக பொறுமையாக வேட்டைக்கு தயாரானேன். பிரச்சனை சூடாக இருக்கிறப்போ அதை தொட வேணான்னு தோணுச்சு. அதனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடிக்க ஆரம்பித்தேன். ஹே ஜூனியர், யூ டெஃபினெட்லி ஹையர். ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு என்னோட ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ண ஆசைப்படுற? என் காலேஜ் சீனியரோட ஸ்டார்ட் அப் கம்பெனிலே எனக்கு புதுசாக ஒரு வேலை கிடச்சிது. இன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ணலாம்னு இருக்கோம், வரீங்களா? அப்புறம் உண்மையிலே துணி துவைக்க போகிறீங்களா இல்லை வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி கூட தூங்காமல் அவனுங்களை தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடும்போது தான் அந்த கொடூரமான விஷயத்தை கடந்து வந்தேன். என் தங்கச்சி. குரூப்பில் இருக்க ஆட்களும் நான் தேடுற ஆட்களும் ஒரே ஆட்கள்னா நான் அதுக்கு மேலே யோசிக்கவே தேவையில்லை. அதான் தேட ஆரம்பித்தேன் அவனுங்கள. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு அவனுங்களை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதில் ஒருத்தன் எனக்கு ஏற்கனவே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஃபோட்டோ ஸ்டூடியோவில் தான் ஒரு பிரச்சனையாச்சு. அது அன்னையோடு முடிஞ்சிடும்னு நினச்சேன். இவன் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் தொடருவான்னு நான் எதிர்பார்க்கல. இவன் தானடா? ஆமாம். மச்சி கேட்குதுல? வீடை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. நீ லைன்ல இரு. என்ன பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சலு காட்டு. இந்த கேஎஸ் ஃபோட்டோகிராஃபி. ஆமாம், நான் தான். அங்கேயே கொடுக்க வேண்டியதானே? இல்லை சார், அங்கே போனேன், கடை மூடி இருந்துச்சு. போர்டில் இருக்க நம்பர் ஃபோன் மூடி இருந்துச்சா? ஆமாம் சார், மூடி இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ரோ தான் வந்து இங்கே வந்து கொடுக்க சொன்னார். சரி, என்ன இது வெயிட்டே இல்லாமல் இருக்கு சார்? ஆ, நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் டெலிவரி கன்ஃபர்மேஷனுக்காக. சரி, 9344. ஓகே தானே? சரி, அப்புறம் கூப்பிட்றேன். மச்சி, டீகிராம் பார்ட்டி ஒன்று ரெடி. சார், அந்த ஓடிபி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓடிபி 7489. 7489. தேங்க்யூ சார். மச்சி லைனில் தானே இருக்க? மச்சி, கால் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண. யாரா அது? ஏதோ கொரியர் கொடுத்துட்டு சரி, போகிறேன். அதை விட முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்குது. டீகிராம் பார்ட்டி ஃபுல் க்ளவுட் ஃபுல் பேமெண்ட் சிக்கியிருக்கு. என்ன பண்ணலாம்? ஃபுல் க்ளவுட் ஃபுல் பேமெண்ட்டா? ஆமாண்டா. சரி, நான் எதுக்கு நான் ரோக் டேய் அர்ஜென்ட்ரா. பட் அவன் சோர்ஸ் வேற கேட்குறான். சோர்ஸ் தான் நம்ம பண்ணுற இல்லைன்னு தெரியும்ல. டேய் நல்லா விசாரிச்சிட்டேன்டா, நம்பி பண்ணலாம். சரி, நீ க்ளவுடுக்கு மட்டும் ரெடி பண்ணு, நான் ரோக் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். சரி, நீ எனக்கு செக்யூரிட்டி லிங்க்கு க்ளவுடு விபிஏ எல்லாத்தையும் அனுப்பிடு. சரி, ஓகே.
திரும்ப என்னடா? சார் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும், அதில் 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க போடா சார். போடா. சார் அவனே தானா? திரும்ப அவனே தான் ஏதோ லிங்க் அனுப்பிச்சு ரேட்டிங் அதை போட சொல்கிறான். என்ன பார்சல்டா இது? வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு. நான் ரோக்கு ஃபோன் பண்ணுறேன்டா. என்னதுடா? என்னதுடா இது? ரோக் மச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டேல, சூப்பர். அவன் ஃபோனை ப்ரீச் பண்ணி வச்சு ஆக்சஸ் கிடச்சிருச்சு. இதை பண்ணது இவனுங்க தான்னா கண்டிப்பாக இதில் இன்னும் ஒருத்தன் இருப்பான். அவனை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோன்னு வை, தீபாவளி தான். அவன் ஃபோனை ப்ரீச் பண்ணதில் இவனுங்க தான் அந்த குரூப்போட லெஃப்ட் அண்ட் ரைட்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அந்த குரூப்போட அட்மினை கண்டுபிடிக்க இவனுங்களோட மீதி சோஷியல்ஸை சர்ச் பண்ணும்போது தான் இவனுங்க 2 பேர் ப்ளஸ் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு 2 வருஷம் பழைய செல்ஃபி ஒன்று கிடச்சிது. அதில் தான் நான் அவனை பார்த்தேன். அது என் கூட ஃபோட்டோ ஸ்டூடியோவில் பிரச்சனை பண்ண அவனோட வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. 2 நாள் கழித்து என் ஃப்ரெண்ட் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த 3ஆவது ஆளை பார்த்தேன்னு சொன்னான், அந்த அட்மினும். ஆனால் அன்றைக்கி கோயின்சிடன்ஸாக இல்லை அவனோட கெட்ட நேரமான்னு தெரியல, அவனாவே என் கண்ணில் மாட்டினான். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அவனை கொல்லலான்னு. ஹாப்பி பர்த்டே அமிர்தா. தேங்க்யூ. நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். 6 மாதமாக ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், 2 மாதமாக உன்கிட்ட சொல்லணும். தி திங் பிட்வீன் அஸ், ஐ திங்க். அமிர்தா, தேர் இஸ் நத்திங் பிட்வீன் அஸ். நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா, உன்னை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. ஹர்ட்டா? நீ எப்படி என்கிட்ட இருந்து நீ எதையோ மறைக்கிற, எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அமிர்தா, இந்த கொஞ்ச நாளாக நான் அதிகமாக நம்புகிற ஒரு ஆள் நீ தான். ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடச்சிடணும்னு பயமாக இருக்கு. ஐம் சாரி. ஒரு ராத்திரி வாழ்க்கையவே மாற்றிடும்ல. எனக்கு அன்னைக்கு தான் அது புரிஞ்சுது. இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான். கல்யாணத்துக்குலாம் ஷூட்டிங் போனால் எங்கே வேணால் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நீ தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவ போல். வீட்டுக்கு போய் 3 நாள் ஆகுது. இன்னைக்கு அவசியம் பண்ணி தான் வேணுமா? ஏய், இன்னைக்கு பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். அன்னைக்கு ராத்திரி வழி மாறி போகல, மனசு மாறியும் போகலை. தெளிவாக ஒரு வேட்டைக்கு தான் இறைய தேடி கிளம்புற ஒரு மிருகம் மாதிரி. போய் பாரு, நம்மளாக தான் இருப்பான். யார்ரா நீ?
டேய் நீ அந்த யாரா நீ? வெளியே போடா. ஏய் கட்டியை கட்டி மாட்டிட்டு வெளியே போடா. ஏண்டா பசங்க என்னை பார்த்ததுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியா இருக்கு? டேய் பாட் ஆஃப் பண்ணுறா. ஏய் ஒழுங்கா ஓடிடு, இல்லை குத்தி போட்டுருவேன். அடிங்க. ஓ டேய் டேய் என்னடா கண்ணு? உட்கார்றா. இரு உட்காந்துறேன். டேய் எங்கள் அப்பா எனக்கு இழுத்து விட்ட பிரச்சனைக்கு இது என்கிட்ட இல்லைன்னா தான்டா ஆச்சரியம். டேய் டேய் நீங்கள் சாக போகிறன்னு தெரியுமா? என் தங்கச்சிக்கும் அவன் ஏன் செத்தான்னு தெரியாது. ஆனால் நீ இன்னைக்கு நாய் மாதாண்டா சாக போகிற நாயே. ஒரு கொலையை பண்ணிவிட்டு இவ்வளோ நிதானமாக வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அவன் உடம்புல தோட்டாவை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நொடி முன்னாடி எனக்கு தெரியும் வாழ்க்கை இருக்கிற ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம்தான் போகும்னு. அந்த ஒரு பக்கம் இதோ. ஏன் இப்படி பண்ண? நீ பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா? தெரியாது, நான் பண்ணதுக்கு நான் மாட்டுவேனா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது மாறும்னு நம்புகிறேன். நீ கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதும் பார்க்க வேண்டியதும் நிறையா இருக்குது. அதனால் இது போ.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து குட் டச் பேட் டச்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா?